நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஏஐ சீரீஸ் தொடர்ந்து டிஜிட்டலில் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பெரம்பூரில் இருக்கக்கூடிய கேஆர்எம் பப்ளிக் ஸ்கூல். ஸோ இங்கே வந்து எஜுகேஷனில் ஏஐயை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்காக இருக்க போது. இந்த எடியூசோ அப்படிங்கிற அந்த கம்பெனியை சார்ந்தவங்க தான் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது லெசன்ஸை, அதாவது கிட்ஸுக்கு இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸையுமே கேமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இன்னும் அதோட டெக்னாலஜிக்கலாக அதில் என்னென்ன இருக்குது, இங்கே என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இங்கே நம்ம கூட இந்தியா ஏஐலேருந்து நிவாஷ் சார் இன்றைக்கும் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே இதுக்கு முன்னாடி நம்ம ஏஐ எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தோன்னு பார்த்துட்டு இருந்தோம். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில், அதுக்கப்புறம் அக்வா கல்ச்சரில், அப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில், எல்லா இடத்துலையும் எப்படி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இங்கே டிஃப்ரெண்ட்டாக ஏஐயை வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாளாக வந்து ஏஐ கோர்சஸ் பசங்க படித்து நம்ம பார்த்துருக்கோம். இங்கே ஏஐ யூஸ் பண்ணி பசங்களுக்கு கற்றுத்தராங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ப்ரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு, ப்ரீகேஜிலேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேசிக் கரிக்குலத்திலேயே அவ்வளோ இன்ட்ராக்டிவாக பசங்களே சப்ஜெக்டாக மாற்றி அவங்க கற்றுத்தராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே. ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த பசங்க எப்படி அதை கற்றுக்குறாங்க, அவங்க எப்படி அந்த சப்ஜெக்ட் பசங்களே எப்படி சப்ஜெக்டாக மாறி அதை எப்படி இன்வால்மெண்ட்டோடு கற்றுக்குறாங்கங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கூட எடியூசோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ குந்தவை மேம் இருக்காங்க. ஸோ அவங்களோட இந்த லெசன்ஸை வந்து கேம்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது, அதில் வந்து ஏஐ யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கிறத பற்றி நம்ம அவங்கக்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஹலோ மேம். ஹாய், வணக்கம். ஆக்சுவலி உங்களோட இந்த இன்னோவேஷன் வந்து நீங்கள் எடியூசோன்னு உங்கள் கம்பெனியோட நேம் இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கான ஒரு சர்வீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நிவாஷ் சொன்ன மாதிரி நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. வி வாண்டட் டு சால்வ் ஏர்லி எஜுகேஷன் ப்ராப்ளம். இஃப் யூ லுக் அட் ஏர்லி எஜுகேஷன் ப்ராப்ளம் ஃப்ரம் ஏஜ் 3 to 12, அவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், ரீடிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ்லாம் இந்த ஏஜில் தான் வளருது. ஸோ இதை எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் கேம்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்ட் ரியாலிட்டி கேம்ஸ் பண்ணியிருக்கோம். இது மற்ற கேம்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு மொபைலை வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல உட்காந்து விளையாடாமல் தே வில் பி த கேரக்டர். அவங்க எந்த டிவைஸுமே ஹோல்ட் பண்ணாமல் அவங்க ஸ்க்ரீனில் தே வில் பி ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் த கேம். ஸோ இது ஒரு புது விதமான அப்ரோச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் அ வெரி இனோவேட்டிவ் சொல்யூஷன். யா, ஐ வுட் லவ் டு ஷேர் மோர் அபவுட் திஸ். இப்போ எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கீங்க? இதை ஃப்ரம் ப்ரீகேஜி டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே இங்கிலீஷ், சயின்ஸ், மேக்ஸ், லாங்குவேஜ், இதை எல்லாத்தையுமே கேம்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அவங்க இப்போ ஒரு 2nd ஸ்டாண்டர்டில் சீசன் பற்றி படிக்கிறாங்கன்னா இந்த சீசன் கேமை விளையாடி அவங்களே அந்த ரெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஓகே, இதில் ரெயின் கோட் போட்டுக்கணும், அம்ப்ரெல்லா வச்சுக்கணும்னு தே வில் பி த கேரக்டர் ஆஃப் த கேம் அண்ட் தே வில் பி எக்ஸ்பீரியன்சிங் இட். இப்போது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? வரவேற்பு நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ நாங்கள் இதை பண்ணும் போதே வி வென்ட் டு லாட் ஆஃப் ஸ்கூல்ஸ் ஆல் ஓவர் இந்தியா. இது வெறும் ப்ரைவேட் ஒரு பணக்கார ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இல்லாமல் வி வென்ட் டு Tier C, Tier B சிட்டிஸ் போயிட்டு எல்லா குழந்தைங்களுக்கும் இது பண்ணி காமிச்சு தே வேர் எக்ஸ்ட்ரீம்லி என்ஜாயிங். ஒரு கிளாஸ் ரூம் இவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு ப்ளே ஃபீல்டு மாதிரி மாறி. அண்ட் சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தே வில் நாட் engage with other kids, they will be introverted, ஒரு ஓரமாக அமைதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கூட இதில் வந்து பயங்கர சந்தோஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணி பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு இது வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்கீங்களா, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆல்சோ இது கொடுத்துருக்கீங்களா? ஸோ இது வந்து எல்லா விதமான ஸ்கூல்ஸ்க்கும் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என் கனவு. இது வெறும் பணக்கார குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான குழந்தைங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் டூயிங் தட். அதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருக்கோம்.
நீங்க முதல்ல சொன்னீங்க இப்போ இந்த மாதிரி கேம்ஸ் விளையாடிட்டு அவங்க எக்ஸாமுக்கு போனா போதும் படிக்க தேவையில்லைன்னு. ஸோ எக்ஸாக்டா அது படிக்கவே தேவையில்லை அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குமா? ஸோ படிப்புன்னு பார்த்தீங்கன்னா பல மீடியம் இருக்குங்க. எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் வந்தது தான் நம்ம கல்வி அமைப்பு. ஒரு வேலை கிடைக்கணுன்றதுக்கான ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கல்வி அமைப்பு. இதில் நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. இப்போ டெக்ஸ்ட் புக்ஸ். ஸோ இது இப்போ இந்த எல்லா கல்வி முறையும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாசிவ் லேர்னிங். அதாவது ஒரு குழந்தை அது புரிஞ்சுதா, அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களான்ற எந்த டேட்டாவுமே இருக்காது. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அந்த 40 குழந்தையில ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அடிஷன் தெரியாது, இன்னொரு குழந்தைக்கு வந்து மல்டிப்ளிகேஷனே புரியாது. ஸோ ஒரு 30:1 கிளாஸ் ரூமில் எப்படி அந்த ஒரு டீச்சர் அந்த கொடுக்கப்பட்ட அவகாசத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் நாங்கள் இன்டராக்டிவ் முறையில் பண்ணுறோம். இப்போ இது கேமாக ஏஐ பேஸ்ட் கேமாக மாற்றுறதுல என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை நகராமல் அடுத்த சீனுக்கே போகாது. they have to place or move things, then only then the game will proceed further. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணாமல் புரியாமல் அவங்களால விளையாடவே முடியாது. இது புரிதலை நோக்கி ஒரு கல்வியை கொண்டு போகணுன்ற கனவுல தான் நான் இதை ஆரம்பித்தேங்க. தமிழ் சொன்ன மாதிரி ரிப்போர்ட் கார்டுனா பயந்த ஸ்டூடெண்ட்டில் நானும் வருதேன். கிளாஸு அவங்களுக்காவது ரிப்போர்ட் கார்டு, எனக்கு கிளாஸே பிடிக்காது, உட்காந்து பிளாக் போர்ட் பேசிவ் லேர்னிங் தான் நாங்கள்லாம் பழக்கப்பட்ட ஜென்ரேஷன். இப்போ திடீர்னு ஆக்டிவ் லேர்னிங். இதுலேயுமே இந்த ஆக்டிவ் லேர்னிங் என்னென்னா பசங்க மட்டும் இல்லை, நான் பார்க்குறச்ச டீச்சர்ஸும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. இது எது பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தானா இல்லை டீச்சர்ஸ்க்குமானே தெரியல. அவங்களுமே ரொம்ப எந்தூசியாசமாக இருந்தது. நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட கூட, அந்த எனர்ஜி அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சா இல்லை உங்களுடைய எனர்ஜி பசங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆச்சான்னு தெரியல. அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கிறாங்க. என்னோடய கொஸ்டின் இங்கே என்னென்னா, இந்த ஆக்டிவ் லேர்னிங்கில் கேம் பேஸ்டு லேர்னிங் போகணும்னு உங்களுக்கு ஏன் தோணுச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே நிறையா எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா கான்செப்ட்ஸுமே வந்து ஒரு கேம் மூலியமாக போனால் பசங்களை தொட முடியுங்கிறது வந்து நீங்கள் ஏதாச்சும் பர்சனலாக ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களா? ஏன்னா நிறைய ஆக்டிவ் லேர்னிங் இருக்குது இல்லையா, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. இதில் எல்லாமே கேமாக இருக்குது. ஒரு பையன் ஆடும்போது பார்த்தா அந்த கிளாஸே சேர்ந்து ஆடுது, கூட பின்னாடி டீச்சர்லாம் வேறு சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேம் பேஸ்ட் லேர்னிங் வந்து உங்களை எது உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு கேம் பேஸ்ட் லேர்னிங்? ஸோ தட் இஸ் த கோல். அதாவது அவங்களுக்கு அவங்க படிக்கிறாங்கன்றது உணர்த்தாம அந்த கேரக்டராக மாறி அதில் ஒரு செயல்படுத்துகிறாங்க, அதை அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா கல்வியில் வந்து முக்கியமான விஷயம் 2 இருந்தால் தாங்க புரிதல் வரும். ஒன்று வந்து நம்ம ஏன் படிக்கிறோன்னு தெரியணும், கரெக்டாக? இப்போ நம்மளே நிறைய படிச்சிருப்போம், கால்குலஸ், ட்ரிக்னாமெட்ரி, ஆனால் எங்கே ஏன் படிக்கிறோம் எதுக்கு படிக்கிறோன்றது தெரியல. அதை அப்ளை பண்ண தெரியணும். ஓகே, இதுக்கு தான் அப்ளை பண்ணணும். அப்போ ப்ராக்டிக்கலாக நாங்கள் அதை அப்ளை பண்ண வைக்கிறோம். இப்போ ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ்னால் நிஜமாலே ஒரு மாடை வர வச்சு ஓகே மீட் கொடுத்து பாருங்க, மாடு சாப்பிடுதா, ஓகே இப்போ ஒரு செடி கொடுத்து பாருங்க, அது அவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்மர்சிவ் மிக்ஸ்ட் ரியாலிட்டி லேர்னிங்கை ப்ரொவைட் பண்ணி லேர்னிங் டுவர்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஓகே, அதுதான் எங்களோட விஷன்.